கலைஞர் அவர்களுடைய வாழ்வு என்பது என்னை பொறுத்தவரையில் மனசாட்சிப்படி வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை பற்றித்தான் நீங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருவாழ் வாழ்ந்த அந்த மாபெரிய மனிதனுடைய வாழ்க்கை பற்றித்தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுடைய பெயரும் புகழும் இன்றோடு நேற்றோடு நாளையோடு நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. அது காலாகாலத்திற்கு நின்று நிலைக்கக்கூடிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட பேரும் புகழும் நீடித்து நிற்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருப்பது போல் எனக்கும் இருக்கிறது. அவர் வழியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய தினம் ஆட்சியில் அமர்த்தி தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி என்பதை உருவாக்கி திராவிட மாடல் ஆட்சி நாயகன் என்ற பெயரையும் பெற்றக்கூடிய தளபதி அவர்கள் கலைஞர் வகுத்து கொடுத்த பாதையில் இம்மையும் அணுவளவும் பிசகாமல் சென்று கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட ஆட்சியில் உள்ள அற்புதமான கொள்கைகள் அதை நிரந்தரமாக்கி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வகுத்து விடாமல் நின்று விடாமல் இந்தியா முழுவதற்கும் எடுத்து செல்லக்கூடிய, பரப்பக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை காலப்போக்கில் இங்கு இருக்கக்கூடிய ஐயா வீரமணி போன்றவர்கள் வகுக்க வேண்டும். அது தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுவதற்கும் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவர்களுடைய பேச்சு எழுத்து அத்தனையும் நினைவிலே கொண்டவர்கள் அத்தனை பேரும் நாம் சொல்ல விரும்புவது இந்தியாவுடைய வரலாற்றை மட்டுமல்ல உலக வரலாற்றையே தமிழகத்திலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்திய வரலாறு, நாட் ஒன்லி இந்தியன் ஹிஸ்டரி, இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக வரலாறு, இந்தியாவில் வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதுவதற்கான ஒரு குழுவை இந்த அரசு நிர்ணயிக்க வேண்டும். வீரமணி ஐயா அவர்கள் அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் தருணத்திலே பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, கலைஞர் அவர்களுக்கு உலக அளவிலே கலைஞர் கருணாநிதி தமிழாலஜி யூனிவர்சல் அவார்டு, கலைஞர் கருணாநிதி உலகத்தமிழ் விருது என்று ஒன்றை உருவாக்கி, இந்த விருது உருவாக்கப்பட்டு உலகத்திலே நோபல் பரிசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நோபல் பரிசை விட மிகச்சிறந்த பரிசாக இது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை தமிழ் மண்ணிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்பதையும் தருணத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரால் கலைஞர் கருணாநிதி உலகத்தமிழ் விருது என்பதை உருவாக்கி, இந்த உலகத்தமிழ் விருதை உருவாக்குவதற்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் மண்ணிலிருந்து சென்றிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் அத்தனை பேரும் முன் வருவார்கள். முன்வரக்கூடிய பட்டியலை நானும் தரவும் இருக்கிறேன் என்பதை எங்களுக்கு தெரிவித்து இந்த முயற்சியை தமிழக அரசு செய்வதோடு வீரமணியா அவர்கள் அதற்கான பெருமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, இதோடு நிற்ப போவதல்ல, கலைஞர் அவர்களுடைய பேரும் புகழும்
இது தமிழ் மண்ணோடு நிற்கப் போவதல்ல. தமிழ் மண்ணிலிருந்து திராவிடர் மாடல் ஆட்சியுடைய கொள்கையும் கோட்பாடும் இந்தியா முழுவதற்கும் பரவ வேண்டும், பரப்பப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய 25 கோடி முஸ்லிம் சமுதாயமும் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொண்டு, இதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய இதுவரை இல்லாத ஒரு விருதை, உலகமே கண்டு வியக்கக்கூடிய ஒரு விருதை இந்த மண்ணில் இருந்து உருவாக்கி அதை பிரபலியப்படுத்த வேண்டும் என்பதையும் தருணத்திலே கேட்டு, இந்த நல்ல முயற்சியை மேற்கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.